வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தை அடுத்து திடீரென்று அமைச்சர் துரைமுருகன் சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டது எதற்காக என்பது பற்றிய தகவல் இப்போது அறிவாலய வட்டாரத்தில் இருந்து கிடைத்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு முதலீடுகளை ஈர்க்க போகிறார் என்ற செய்தி சில மாதங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் அடிபட்டு வந்தது. அதற்காக விசா, பிரதமர் அலுவலக அனுமதி என பல நடைமுறைகளை முன்கூட்டியே தமிழக அரசு செய்துவிட்டதால் அதன் மூலம் மோப்பம் பிடித்த பாஜக நிர்வாகிகள் அமெரிக்க பயணம் பற்றி முன்கூட்டியே வாய் திறக்க தொடங்கிவிட்டனர். அதை வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி முதல்வரின் அமெரிக்க பயணம் பற்றி அரசியல் ரீதியாக சில விமர்சனங்களை வைத்து வந்தார். இப்போது ஸ்டாலின் பயணம் பற்றி விமர்சனம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவரது ஆட்சி காலத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றவர்தான் என்பதை பலரும் மறந்திருக்க முடியாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார். அங்கே அவர் போடும் ஒப்பந்தங்கள் என்ன, அவர் பங்கேற்கும் விழாக்கள் என்ன, மைக்ரோசாப்ட் நிறுவனம் விசிட் என அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அவரது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவாக வெளியாகி வருகிறது. ஆக ஸ்டாலின் அமெரிக்க பயணம் என்பது சில மாதங்களாகவே எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் அதில் எதிர்பாராத ட்விஸ்ட் ஒன்று நடந்துள்ளது. இந்த பக்கம் அமெரிக்காவிற்கு ஸ்டாலின் விமானம் ஏறியவுடன் மற்றொரு பக்கம் சிங்கப்பூருக்கு திடீர் பயணத்தை மேற்கொண்டார் அமைச்சர் துரைமுருகன். கடந்த 1ஆம் தேதி இவர் சிங்கப்பூர் சென்றார். கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் ரஜினி காமெடியாக பேசியது நேராக போய் துரைமுருகனை தாக்கிவிட்டது. சீனியர் விவகாரம் பற்றி ரஜினி சீரியஸாக பேசுகிறாரா இல்லை சிரிப்புக்காக பேசுகிறாரா என்பது புரியாமல் உடன்பிறப்புகள் பலரும் வெள்ளந்தையாக விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருக்கும் போது மறுநாள் அது பற்றி ஆவேசமாக பேசி ரஜினியை கிள நடிகர் என்று மறைமுகமாக தாக்கினார் துரைமுருகன். இந்த நிலையில் முதலமைச்சர் அமெரிக்கா போன சில நாட்களில் சிங்கப்பூர் பயணத்தை மேற்கொண்டு விட்டார் துரைமுருகன். துரைமுருகன் அவர்களால் ரஜினி பேசிய விவகாரத்தை பொறுத்து கொள்ள முடியவே இல்லை என்கிறார்கள் அவரது விசுவாசிகள். அதனால் தான் ரஜினி மீது தனிப்பட்ட தாக்குதலை அவர் முன்வைத்தார். அதற்கு உடனடியாக ஸ்டாலினிடமிருந்து கண்டிப்பு வந்துள்ளது. அடுத்த நாளை முதல்வரை சந்தித்து உருக்கமாக விளக்கம் கொடுத்துள்ளார் துரைமுருகன். அப்போதே அவர் முதலமைச்சரிடம் சிங்கப்பூர் செல்ல அனுமதி பெற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இது திடீர் பயணம் கிடையாது. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி உடல்நிலை சம்பந்தமாக துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூர் செல்வதாக இருந்தது. ஆனால் கலைஞர் நாணய விழா வந்ததால் தள்ளி போய்விட்டது. துரைமுருகன் இதய அறுவை சிகிச்சை செய்தவர். இதய அறுவை சிகிச்சைக்கு பின் ஆண்டுக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் அவசியம். அதற்காகவே அவர் சிங்கப்பூர் சென்றுள்ளார் என்கிறார்கள் அறிவாலய அதிகாரிகள்.